பெருமாள் இது ஒரு பாஜக அவர் ரவீந்திரன் சொன்ன அந்த டோன்லேருந்து நான் எடுக்கிறேன். பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தீண்டப்பட முடியாத தீண்டக்கூடாத கட்சி போன்ற ஒரு தோற்றம் இருக்கு. இல்லை பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு அதிமுகவினர் பாஜகவை தூக்கி சுமக்க தொடங்குகிற அந்த நிமிடம் அதிமுக கரையை தொடங்குமே. இல்லை அவங்க தூக்கி சுமக்கிறாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ வரைக்கும் தூக்கி சுமக்கலை. அதுதான் அந்த கூட்டணி அந்த கூட்டணி ஜெல்லாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே பாஜகவோட நெகட்டிவை எடுத்துக்கிறதுக்கு அதிமுக தயங்குது. இல்லைங்க, அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப வலிமையான ஒரு நரேட்டிவை முன்வைக்கிறாங்க. அது வந்து 77லேருந்து 72லேருந்து அஇஅதிமுகவுக்கு எதிராக அப்படி வலிமையாக கடுமையாக பேசிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அஇஅதிமுக அதற்கு எப்போதுமே வந்து இவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அதுக்கு சமமாக அவங்க பேசி பதில் சொன்னதே இல்லை. அவங்க களத்தில் பார்த்துப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்ரோச். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜக 11 ஆண்டுகள் இந்தியாவை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி மேலே திமுக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. பாஜகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பற்றி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே அஇஅதிமுகவினுடைய இடம் குறித்து கடுமையான வைக்கிறாங்க. ஆனால் அஇஅதிமுக தனக்கே உரித்தான பாணியில் அவங்க 72லேருந்து எதை கடைபிடிச்சாங்களோ இன்றைக்கு 26லையும் 2026லையும் அதை தான் கடைபிடிக்கிறாங்க. உரையாடலுக்கு தயாராக இல்லாமல் இருக்கும். இல்லை அவங்க எப்போதுமே தர்க்கபூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இல்லைங்க, அவங்க எப்போதுமே திமுக சொல்லுகிற அதே அளவுக்கு கடுமையான சொற்களையோ அல்லது அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அஇஅதிமுக ஒருபோதும் நினைத்ததில்லை. அது சரியா? அப்போ அவங்க வெற்றிகரமாக இருந்திருக்காங்கல்ல, களத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல. அதனால தான் தாவேக்கா வரீங்க ஆகிறீங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக போகலாங்கிறது அதிமுகவோட வழி இல்லை. இல்லை இல்லை அப்படி இல்லை. நீங்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த அளவில் அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் மாநில கட்சிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக உரையாடுவதுங்கிறது அவர்களுடைய பாங்கு, அவர்களுடைய டிஎன்ஏ அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ தாவேக்கா விஷயத்தில் அவங்க முதன்முறையாக பெரிய அளவில் மௌனம் காக்குறாங்க இல்லையா? அப்போ எல்லாருமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க. ஆனால் திமுக அஇஅதிமுக உறவு விஜய் வழியா இல்லை, நாம் தமிழர் சீமானையும் அவங்க அதான் பண்ணாங்க, கமல்ஹாசனுக்கு அவங்க அதான் பண்ணாங்க. அவங்க ஒன்றும் கமல்ஹாசன் நாம் தமிழர் சீமானை எதிர்க்கலையே. திமுக புதிய கட்சிகளை பெரும்பாலும் திமுக கண்டுகொள்வதே இல்லை. இல்லை, அதாவது நீங்கள் அதை அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஏன் பாரதிய ஜனதா மேலே அவங்க அவ்வளோ கடுமையான விமர்சனங்களை மேலே அவங்க வைக்கிறாங்க? அப்போ என்னென்னா இந்த இடத்த பொறுத்தளவில் திமுக என்ன வேணால் பேசட்டும், நாம் கூட்டணியை உருவாக்கியிருக்கோம். இந்த கூட்டணி ஏற்கனவே 2021 ஒன்றாக தேர்தலை சந்திச்சிருக்கு. வாக்கு சதவீதம் வெறும் ஒரு 4% தான் முன்ன. இல்லை நேராக கேட்டேன், 2021 இருந்த அதே அணி இப்போ இருக்கு. ஆமாம், அமமுக சேர்ந்துருக்காங்க, தேமுதிக வெளில போயிருக்காங்க, ஓபிஎஸ் வெளில போயிருக்காருன்னு வச்சு. தேமுதிக இல்லை ஓபிஎஸ் வெளில போயிருக்காருன்னு வச்சு. ஆமாம், 2021 அந்த அணி எந்த வகையில் பலம் அடைந்திருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க. அது நமக்கு முடிவுகள் வந்தால் தான் தெரியும். அப்ப அணி இருக்கிறது என்று ஒன்று, அணி பலமாக இருப்பது ஒன்று, வெற்றி பெறுவது ஒன்று. நீங்க அணி இருக்குங்கிறதே பாசிட்டிவா சொல்றீங்களா? அதனால கேட்குறேன். இல்லை அதாங்க நீங்க என்னன்னா அவங்க நாங்க இப்படி பலமா இருக்கோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சொல்றாங்கல்ல, இந்த கூட்டணி வலிமையா இருக்கு, நாங்கள் வெற்றிகரமான கூட்டணி, நாங்கள் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம். அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அஇஅதிமுக சொல்றதே இல்லை. அவங்க இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிப்பாங்க, தொகுதிகளை பங்கிட்டு கொள்வாங்க, களத்துக்கு போவாங்க, களத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அஇஅதிமுகவோட உத்தியாக இருந்திருக்கு. இப்பவும் இன்றைக்கு இருக்கிற அஇஅதிமுகவும் திமுக சொல்வதற்கு வரிக்கு வரி நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கு இணைய காலத்தில் அப்படியாப்பட்ட ஒரு தேவை இருக்கோன்னு பலரும் அச்சப்படுகிற நேரத்தில் கூட அஇஅதிமுக ஒரு மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம களத்தில் பார்த்துக்கலாம், களத்துக்கு போவோம். கூட்டணிக்குள்ளே நாம் பேச வேண்டிய விஷயங்கள், இப்போது அவங்க 2 ராஜ்யசபா இருந்தது, போன முறை வந்து 1 ஐயா வாசனுக்கு கொடுத்தாங்க, இந்த முறை அதே இடத்த வந்து ஐயா அன்புமணிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க நம்முடைய போக்கில் போகலாம், களத்தில் வந்து சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற உத்தியோடு தான் அஇஅதிமுக போகிறாங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்போதும் போல இருக்கக்கூடிய அந்த நரேட்டிவில் அவங்க முன்கை எடுத்து. என்ன சொல்ல வரீங்கன்னா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லியில் திமுக ரெடி பண்ணுற இந்த உத்தியை அதிமுக கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்லி அப்படி தான் போகிறாங்க. நிச்சயம் அண்ணே, அதாவது நீங்கள் மீண்டும் அதான் சொல்கிறேன், தம்பி வந்து கட்சிங்கிற லெவலில் பண்ணுறாரு, நான் இண்டிவிஜுவல் லீடருங்கிற இதில் பண்ணுறேன். நான் உயர்தினை பொருளை மையமாக வச்சு நான் பேசுகிறேன். அதில் எடப்பாடி பழனிசாமி தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனில் எது அதிக லாபமோ அதை எடுக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய ஒரு ராஜதந்திரி, எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுக்கிறதுக்கும் அவர் தெளிவாக பண்ணுறாரு. அந்த வகையில் தான் மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் என்ன தேசிய கட்சி பாஜகவுக்கு என்ன இருக்குது, என்ன ரெலவன்ஸ் இருக்குங்கிற பாஜக கூட அவர் போகிறாருன்னா, பாஜகவால் அண்ணாமலையால்
இவருக்கு இணையாட்டி இன்னொரு கூட்டணி அமைக்கிறதுக்குள்ள சக்தி சென்ட்ரல் பவரோட இருக்குங்கிறது தெரியும். இன்னொன்று அப்படி ஒன்று அமையும் போது பாமக போன்ற கட்சிகள் பாஜகவை காட்டி மிகப்பெரிய அளவில் பார்கெயின் பண்ணுவாங்க. இப்போ அந்த செய்வாங்கன்னே தெரியல, பாஜக போகவும் வாய்ப்பு இருக்கு. பார்கெனிங் பண்ணாலும் இன்னைக்கு 18 முடிஞ்சது 20, 22, 30ங்கிற அளவுக்கு போயிருக்கும். அங்க பாஜக போறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். சோ அந்த இடத்துக்குள்ள சமர்த்தரா அந்த முடிவை பிராக்டிகல் டிசிஷன் நீங்க சொல்ல வர்றது 2000 பிராக்டிகல் டிசிஷன் எடுக்கிறார். பாஜகவோட கூட்டணி வைக்கலனா 2வது இடத்துக்கு பாஜகவே வந்துரும் எடப்பாடி நினைக்கிறார். வாய்ப்பு உண்டு, பல இடங்கள்ல வந்துருங்கிறதா உண்மை. அந்த இடத்துக்குள்ளதான் அவர் வந்து ஏன் 8 விழுக்காடு எடுத்த சீமான அண்ணாமலை சீவன் கேம்டேட்டை ப்ரொஜெக்ட் பண்ண இருந்தாரு. பிஎம்ஓ அது 2 காமனா உள்ளவங்களா அதை செய்துட்டாங்கன்னா 28 விழுக்காடு அரித்மெட்டிக்கே வந்துருதே, 26 விழுக்காடு அரித்மெட்டிக்கே வந்துருதே. அப்போ அந்த இடத்துக்குள்ள பல இடங்கள்ல 3வது போக வேண்டிய சூழ்நிலை வரும்ல. அப்போ ராஜதந்திரியான சமர்த்தரான எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முந்தின நாள் வர 26லையும் கூட்டணி கிடையாது, 9லையும் கூட்டணி கிடையாது, 31லையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன ஒரு பிராக்டிக்கலான டிசிஷன் எடுக்கிறார். அந்த பிராக்டிக்கலான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் எல்லாரும் நினைக்கிற பல காரணத்தையும் தாண்டி பாமக ஒரு முக்கிய காரணம். அதுல இன்னைக்கு பாஜகவை தாண்டி பாமகவை அவர் தன்வசப்படுத்தினது அவருக்கு திறமை தான். என்டிஏ பாஜக கூட்டணியில் இருந்த பாமக ஆட்சியில பங்கு அது எல்லாமே தூக்கி போட்டுக்கிட்டு நாம உள்கட்சி அரசியல்ல சர்வே பண்ணணும்னா எடப்பாடியால தான் சர்வே பண்ண முடியுங்கிற லெவல்ல அவங்க வந்து கேஸ் இருக்கு அது இருக்குன்னு எதை பற்றியும் கவலைப்படாம பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ்ல எடப்பாடி கூட போயிருக்காங்கன்னா சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த 36 தொகுதிக்குள்ள மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 80ல் தோக்கும் போது இருந்ததை விட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் 2009ல் 2004ஆம் ஆண்டு தோக்கும் போது இருந்ததை விட மக்களவையில் இருந்ததை விட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அந்த பலன் தான் அன்புமணி அங்க கொண்டு போகுது. முருகுமாறன் சகோதரர் என் கருத்தில் வருத்தப்பட்டாரு. அவரோட வருத்தம் எனக்கும் அவரை வருத்தப்படுத்துறதோ ஹர்ட் பண்ணணும் எனக்கு நோக்கம் கிடையாது. பட் சில விஷயங்களை ஆணித்தரமா சொல்லும் போது சில இடங்களை சொல்லணுங்கிற அடிப்படையில் தான் நான் சொன்னேன். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி பலகீனமான இடங்களும் இருக்கு. தென் மாவட்டம் திருநெல்வேலி டெபாசிட் போயிருக்கு, அதே ரெட்டையில எங்க சீனியர் எட்மண்ட் சார் வந்து 40 விழுக்காடு எடுத்த அந்த எம்ஜிஆர் நம்பி மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் திருநெல்வேலி எடுத்த அந்த தம்பி சொல்ற காஸ்ட் நியூட்ரல் அந்த இதில் எடுத்த இடத்துல இன்னைக்கு வரும் 8% தான் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி டி ராமசாமி ஒரு எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்த சாதாரண ஒருத்தர், அவர் வந்து 40 விழுக்காடு எடுத்த ஒரு இடத்துக்குள்ள இன்னைக்கு 9 விழுக்காடு தான் எடுத்திருக்காங்க. தேனியில ராமசாமின்னு ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி பிடிஆர் பழனிவேல் ராஜனை 2 லட்சம் ஓட்டுக்கு மேல தோற்கடிச்ச இடத்துல இன்னைக்கு 13 விழுக்காடு தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸை தான் நான் சொன்னேனே தவிர சகோதரர் முருகுமாறனை கட் பண்ணக்கூடிய நோக்கம் எனக்கு கிடையாது.